இந்திய தலைநகரில் தமிழ்நாட்டின் உரிமை குரல் ஒலித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குடும்ப சொந்தங்கள், கூட்டாளிகள் மீது புலனாய்வு அமைப்புகள் ரெய்டு நடத்தியதும் சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் டெல்லி சென்றவர் எடப்பாடி என்றும், இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் ஆலோசிக்கும் கூட்டம் என்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும், இதுகுறித்த அறிவிப்பும் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்கள் கேட்டபோது கூட கட்சி அலுவலகத்தை பார்க்க செல்கிறேன் என கூறிவிட்டு 4 கார் மாறி அமித்ஷாவை சந்தித்தவர் எடப்பாடி என்றும், அதிமுகவை அடமானம் வைத்தவர் எடப்பாடி என்றும் முதலமைச்சர் சாடியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் பங்கேற்பதாக செய்தி வெளியான உடனேயே திமுகவை பொறுத்தவரை ஆதரவளிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் தன் நிலையில் உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார். அன்பு செல்வன், டெல்லி பயணம் குறித்தும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது குறித்தும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பொதுவாக கட்சியினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களுக்கும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரிவிக்கக்கூடிய விதமாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடிதம் எழுதுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இப்போது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டதற்கு பின்பாக கடிதம் ஒன்றை உடன்பிறப்புகளுக்கு எழுதுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது, இந்திய தலைநகரில் தமிழ்நாட்டின் உரிமை குரல் என்று தலைப்பிட்டு நம் உயிருடன் கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களின் ஒருவன் எழுதும் கடிதம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான நடைபெற்ற முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு சென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் செல்கிறேன் என்ற செய்தி வெளியானதுமே அரசியல் எதிரிகளின் அடிவயிற்றில் புலியை கரைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டு வழக்கம் போல வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இந்த முறை கலந்து கொள்வது ஏன் என்றும், டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுகளில் கிடைத்த ஆவணங்களால் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார் என்றும், வெள்ளைக்கொடி ஏந்தி செல்கிறார் என்றும், கற்பனை சிறைகள் பறக்கவிட்டு அலாதி இன்பம் கண்ட அரசியல் எதிரிகள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இன்றல்ல நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஆதரவு அளிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் தன் நிலையில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம்தான் திமுக என்று. அதே அடிப்படையில் தான் இந்தியாவின் பிரதமராக இருந்த இரும்பு பெண்மணியின் சொற்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் வாஜ்பாய், பிரதமர் மன்மோகன் சிங் போன்ற பண்பட்ட அரசியல் தலைவர்களும் கூட திமுகவின் நிலைப்பாட்டை நன்கு அறிந்தவர்கள். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதலமைச்சருடன் பிரதமர் ஆலோசிப்பதற்கான நிதி ஆயோக் கூட்டம் என்பதாலும், இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டுடைய பங்கு மிக முக்கியமானதாக கடந்த 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் நிலை பெற்றிருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக, மாநிலத்தின் முதலமைச்சராக நானும் அதில் பங்கேற்க தீர்மானித்தேன் என்று முதலமைச்சர் கூறுகிறார். அதற்கான அறிவிப்பு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. ஊடகங்களில் வெளியானதும், குடும்ப சொந்தங்கள் மீதும் வியாபார கூட்டாளிகள் மீதும் தமிழ்நாட்டிலும் கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒன்றிய அரசினுடைய புலனாய்வு நிறுவனங்கள் ரெய்டு நடத்தியதும், சொந்த கட்சியினர் உட்பட யாருக்கும் தெரியாமல் அவசரமாக டெல்லிக்கு பறந்து சென்று அங்கு மீடியாக்கள் சூழ்ந்து கொண்டதும், கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று பம்மாத்து செய்துவிட்டு 4 கார்கள் மாறி மாறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தது, தன்னையும் தன்னை நம்பியுள்ள தொண்டர்களின் அடையாளமான கட்சியையும் ஒட்டுமொத்த அடமானம் வைத்து கூட்டணி அமைத்தவர் தான் என்னுடைய டெல்லி பயணம் குறித்து ஏதோ அளந்து விட்டதை ரசித்தபடி டெல்லிக்கு புறப்பட்டேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்ற நிலையில் அனைவரையும் அவர் வரவேற்றிட முதலமைச்சரும் பிரதமருடன் இயல்பாக அளாவினர். மாநிலங்களில் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி இல்லை என்பதை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில்தான் இந்த கூட்டம் அதற்கேற்ற வகையில் இருந்ததையும் உடன்பிறப்புகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு தொடர்ந்து நாம் எவ்வாறான பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம், இவ்வாறான வளர்ச்சி அடைந்து கொண்டு இந்தியாவுடைய மிக முக்கியமான பங்காக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் தான் திமுக கழகம் இருப்பதை பேரங்க அண்ணா காலத்திலிருந்தே தமிழ்நாடு கண்டு கொண்டு இருக்கிறது. கலைஞரும் அந்த பங்கை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்திய எல்லையான மாநிலமான காஷ்மீரில் ஊடுருவி அப்பாவி சுற்றுலா பயணிகளை ஈவிரக்கமின்றி கொண்ட தீவிரவாதிகள் கொடுஞ்செயலுக்கு சட்டமன்றத்தில் கண்டனம் தெரிவித்தவுடன் தீவிரவாத ஒழிப்பிற்காக இந்திய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து தனது தலைமையிலான ஒரு பேரணியும் நடைபெற்றதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு திமுகவினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியும் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அப்படி இருக்கும்போது இது போன்ற விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இவற்றிற்கெல்லாம் உறுதி கட்டக்கூடிய வகையில் தான் அடுத்த கட்டமாக 2026ஆம் ஆண்டு தேர்தலை முன்வைத்து சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சியை தொடரக்கூடிய வகையில் ஜூன் 1ஆம் தேதி மதுரை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் சந்திக்க உங்களை ஆவலாக இருக்கிறேன்.
உங்களால் தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தலைநகர் சென்னைக்கு வெளியே நடைபெறுகிற முதல் பொதுக்குழு அது. தமிழ் வளர்த்த நகரமாம் மதுரையின் பொதுக்குழுவை நடத்துவதற்கு மாவட்ட செயலர் உட்பட அமைச்சர்கள், குறிப்பாக மூர்த்தி அவர்கள் அனுமதி பெற்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே திராவிடத்தினுடைய அடுத்த தலைமுறை பாய்ச்சலும் தேர்தல் களத்திற்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வதற்கும் ஆரத்தலும் இயக்கமாக திமுக கழகம் எப்போதும் இருக்கும். எதற்கும் எவருக்கும் அடிபணிய போவதில்லை என்பதை உணர்த்தி எதிரிகளின் எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கும் நம் கழகத்தின் நிலைப்பாட்டை உறக்க வெளிப்படுத்தக்கூடிய விதமாக கூடல் நகரில் பொதுக்குழு கூடுகிறது. உடன்பிறப்புகள் எதிர்நோக்கி மதுரை பொதுக்குழுவில் உங்களில் ஒருவனாக நானும் ரெடியாகிவிட்டேன், நீங்களும் தானே என்ற கேள்வி எழுப்பி திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே திமுகவினுடைய ஆட்சி, பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு, கட்சியினுடைய செயல்பாடு பிற மாநிலத்திற்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்ற அனைத்தையும் சுட்டிக்காட்டி தனது டெல்லி பயணம் எவ்வாறு அமைந்தது என்றும் அடுத்த கட்டமான நகர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், பொதுக்குழுவில் நாம் எடுக்கக்கூடிய சபதம் ஏதாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களில் ஒருவனாக கடிதம் எழுதுவதாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை உடன்பிறப்புகளுக்காக எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.